ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரே வீடியோவில் 3 ரெசிபிக்கானதை நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு உளுந்து தான் வறுத்துக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்தங்களி மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான். அதாவது 1 கிலோ கருப்பு உளுந்துக்கு 1/2 கிலோ பச்சரிசியிலேருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ பச்சரிசி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ வந்து உளுந்து மட்டும் நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கிறணும் பொன்னிறமாக. மற்றபடி அரிசியை வந்து நம்ம கழுவி காய வச்சு எடுத்து வந்து சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்படி இல்லை ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் நம்ம சுட சுட களி கிண்டி நம்ம கொடுக்கலாம். இப்போ இருக்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அது போக வந்த உடனே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம சமையலுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொடி தான், அதாவது மல்லித்தூள். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மல்லியை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக சூடு பறக்க மட்டும் நம்ம சூடு பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே 50 கிராம் மஞ்சள், மிளகு, சீரகம், அரிசி இது 3மே வந்து 100 கிராம். மிளகு சீரகத்தை வந்து வாசனை வர்ற வரைக்கும் மட்டும் நம்ம லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக நம்ம அரிசி வந்து நல்லா பொரிச்சு சேர்த்துக்கிறணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட மல்லித்தூள் ரொம்பவே மனமும் சுவையுமோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அது போக ரொம்ப ரொம்ப முக்கியமான கோதுமை மாவு தான். ஸோ கோதுமை மாவுக்கு 5 கிலோ கோதுமையை வாங்கி நல்லா அலசி வெயிலில் காய வைங்க. சப்போஸ் உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னா வாங்கிட்டு நல்லா காய வச்சு மட்டும் வெயிலில் மட்டும் காய வச்சு எடுத்து புடச்சிட்டு அது கூடவே 1/2 கிலோ வெள்ளை சுண்டல் தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்பாத்தியோட கலர் வந்து கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு சுண்டலும் சேர்த்துக்கலாம். வெள்ளை சுண்டல் சேர்க்கும் போது சப்பாத்தியோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவை கருப்பு சுண்டல் ஒரு தடவை வெள்ளை சுண்டல் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டிப்ஸு, இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம நிறைய நேரம் நின்றுக்கிட்டே வறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து கீழே எடுத்து வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கால்வலி வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை கீழே எடுத்து வச்சு செய்யுங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அது போக நம்ம கிச்சனில் நின்றுக்கிட்டு சமைக்கும் போதும் காலுக்கு மேட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க டைல்ஸ், மார்பிள்ஸ் எல்லாமே வந்து கால்வலியை அதிகப்படுத்துது. அந்த காலத்தில் சிமெண்ட் தளத்தில், மண் தளத்தில் நின்று சமைச்சாங்க. அப்போலாம் வந்து இந்த அளவுக்கு வலி இல்லை. ஸோ கண்டிப்பாக காலுக்கும் மேட்டு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.